Hello everyone, welcome to நம்ம சேனல் அன்புடன் உங்கள் சதீஷ். வெல்கம் டு டாக் அண்ட் மார்க் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறோம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம ரீசனிங் அந்த செட் 1 அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தான் பார்க்க போறோம். அதுல என்னன்னா லீனியர் சீட்டிங் அண்ட் தென் டைரக்ஷன்ஸ். ஓகேவா, இதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, லீனியர் சீட்டிங் அண்ட் தென் டைரக்ஷன்ஸ். இதுல ஒரு எக்ஸாம்பிள், ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின். இதை ஃபுல்லா நம்ம ஃபோக்கஸ் பண்ற விஷயம் என்னன்னா ஐபிபிஎஸ் கிளர்க் ப்ரிலிம்ஸ் இல்லையா. ஸோ கிளர்க் ப்ரிலிம்ஸ்ல எந்த லெவல்ல வருமோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் இங்க இருக்கும். ஓகே, அதை நம்ம ப்ராக்டிஸ் செஷனாக எடுத்துக்கோங்க. ஓகே ரைட். ஓகே, இந்த கொஷனை நீங்கள் என்ன பண்ணுங்க, வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இதுக்கான ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அப்புறம் உங்களோட ஆன்சரை வெரிஃபை பண்ணி பாருங்க. ஓகேவா, ரைட். இதுக்கான சொல்யூஷன்ஸை இப்போ நம்ம பார்த்துடலாம். ரைட். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, 7 persons were seated in a straight row facing north. ஸோ ஃபேசிங் நார்த் தான், டைரக்ஷன் என்னன்னு தெரியுது. ஓகே ரைட். அடுத்த பாயிண்ட் என்ன, A was seated third to the right of D. A was seated third to the right of D இல்லையா. ஸோ A was seated third to the right of D னா D ஓட தேர்ட் ரைட்ல A இருக்காங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. 1 2 3. ஸோ A was seated third to the right of D அப்படின்ற பாயிண்ட்டுக்கு இது நம்ம எழுதியாச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். அதை கம்பைன் பண்ணி பாருங்க. ஓகேவா, லிங்க் பண்ணி பாருங்க, க்ளூ கிடைக்கும், அதை வச்சு ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே ரைட். அடுத்த பாயிண்ட் என்ன, G was seated, G was second to the right of A. A ஓட செகண்ட் ரைட். G was seated second to the right of A. A ஓட செகண்ட் ரைட்ல G இருக்காங்க. ஓகே, அதையும் லிங்க் பண்ணியாச்சு. அடுத்ததா F was third to the left of E. F was, so இங்க பாத்தீங்கன்னா F ரிலேட் பண்ணியோ E ரிலேட் பண்ணியோ எந்த டேட்டாவும் இல்ல, தனியா நோட் பண்ணிக்கோங்க. F was seated third to the left of E. E ஓட third leftல யார் இருக்காங்க, F இருக்காங்க. இது ஒரு கீவேர்ட், வெயிட் பண்ணுங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, E was neighboring to G. அதாவது என்னன்னா E and G பக்கத்துல தான் இருக்க போறாங்கன்னு தெரியுது. பட் எந்த ரைட் சைடா லெஃப்ட் சைடான்னு தெரியல. ஓகேவா, இது ஒரு எண்டு. அப்புறம் அடுத்த பாயிண்ட் என்ன, B was seated at one of the extreme ends but was not neighboring to D. அதாவது என்ன, B வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இருக்காரு, Dக்கு பக்கத்துல இல்ல அப்படின்ற மாதிரி க்ளூ கொடுத்துட்டாங்க. நல்லா அப்சர்வ் பண்ணுங்க, மொத்தம் எத்தனை பேர், 7 மெம்பர்ஸா, 1 2 3 4 5 6 இருக்கு. ஸோ அப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த எக்ஸ்ட்ரீமெண்ட் நான் இங்கன்னு எடுத்தா D was seated at one of the extrements சொல்றாங்க. மேபி அப்போ நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, B இங்க வர வாய்ப்பு இல்லை, எக்ஸாக்டா தெரியுது. ஏன்னா B இங்க இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. அப்போ டெஃபினட்டா B இங்க தான் இருக்க போறாரு இல்லையா. ஸோ ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரீமெண்ட் அப்படின்றதையும் போட்டாச்சு, டிக்கு பக்கத்துலையும் வரக்கூடாது அப்படின்ற டேட்டாவையும் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். அடுத்த பாயிண்ட் என்ன, C was seated at one of the positions. C was seated at one of the position. அதாவது ஏதோ ஒரு பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி கீவேர்ட் இருக்கு, அதை யூஸ் பண்ண முடியல. வெயிட், இப்போ இதை ஃபில் பண்ண ட்ரை பண்ணுவோமா. என்ன சொல்லியிருக்காங்க, ஈயோட தேர்ட் லெஃப்ட்ல F. ஸோ அதை ஃபில் பண்ற மாதிரியான கண்டென்ட் இங்கே தானே இருக்கும். ஈயோட ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், தேர்ட் லெஃப்ட், அவங்க தான் இங்கே தான் யார் இருக்காங்க, F இருக்காங்க. அண்ட் தென் C was seated at one of the position அப்படின்னா இதுதானே உங்களோட அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும். இதை ஃபாலோ பண்ணி 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 5 கொஸ்டின் ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது. கண்டிப்பாக இந்த மாதிரியான லெவலில் தான் ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸில் வரும். ஸோ இதுதான் அரேஞ்ச்மெண்ட்ஸ். இது கரெக்டாக இல்லையான்றதையும் நீங்கள் இங்கே வெரிஃபை பண்ணிக்கலாம். DFCAEGB. ஓகே, எஸ் கரெக்ட், எந்த தவறுதலும் இல்லை, தப்பிச்சிட்டோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டின் என்னன்னா டைரக்ஷன் பேஸ்டு கொஸ்டின். ரொம்ப சிம்பிள், பட் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கு இல்லையா, பார்ப்போம் அது என்னென்னு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், டவுன் பி இஸ், இதை பொறுத்தளவில் நம்மளுக்கு என்ன தெளிவாக தெரியணும், டைரக்ஷன் கிளியரா தெரியணும். இது நார்த், இது சவுத், இது ஈஸ்ட், இது வெஸ்ட். இது நம்ம கிளியரா விஷுவலைஸ் பண்ணிட்டோம்னால அப்படியே பாயிண்ட்டை நம்ம நோட் பண்ணிட்டே போகலாம். என்னது, டவுன் பி 6 கிலோமீட்டர் டு த ஈஸ்ட் ஆஃப் டவுன் ஏ. ஏ இருக்கு இல்லையா, ஏவோட ஈஸ்ட்ல எத்தனை கிலோமீட்டர், 6 கிலோமீட்டர். யார் இருக்காங்கன்னா பி. ஓகே, அடுத்த பாயிண்ட், பி ரிலேட் பண்ணியோ ஏ ரிலேட் பண்ணியோ அடுத்த பாயிண்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, டவுன் பி 6 A, okay, and 5 kilometer to the north of C, north of town C. So என்ன சொல்லிருக்காங்க, B is 6 kilometer to the north of town C. So town C இருக்கு இல்லையா, 6 kilometer நார்த்ல தான் C. C யோட 6 kilometer நார்த்ல தான் B இருக்காங்க அப்படின்னு கிளியரா கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்க என்ன பண்ணுங்க, பாஸ் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேவா, இது முன்னாடி சொல்லிருக்கணும், எனிவே மறந்துட்டேன். ரைட், விடுங்க. அடுத்த பாயிண்ட் என்ன, which is 12 kilometer to the west of town D. which is னா என்ன மீனிங், town C தான் மீன் பண்றாங்க இல்லையா. so C is 12 kilometer to the west of town D. D யோட வெஸ்ட், D யோட வெஸ்ட்ல தான் C இருக்காங்க. ஓகே, அடுத்ததா town F is 6 kilometer to the west of town E. town F is 6 kilometer to the west of town E. so F and E ரிலேட் பண்ற மாதிரி பாயிண்ட் இல்ல, அதை அப்படியே வச்சிருங்க. அடுத்ததா which அப்படின்னா யாரை மீன் பண்றாங்க, E தான், not town F. ஓகேவா, கிளியரா புரிஞ்சுக்கணும் இதை. town E is 8 kilometer to the north of town D. 8 kilometer நார்த்னா, ஸோ ஆல்ரெடி இங்க 6 இருக்கு, 8 kilometer நார்த் அப்படின்னா என்னங்க இருக்கும்,
கண்டிப்பா 8 கிலோமீட்டர் நார்த் அப்படின்னா கண்டிப்பா இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா? 8 கிலோமீட்டர் டு த நார்த் ஆஃப் யாரு? இ இல்லையா? டவுன் இ தான் வந்து டியோட 8 கிலோமீட்டர் நார்த்ல தான் இ இருக்காங்க அப்படின்றதையும் கொடுத்துட்டாங்க. அடுத்து இ அண்ட் எஃப் ரிலேட் பண்ற மாதிரி இருக்கு பாருங்களேன். டவுன் எஃப் இஸ் 6 கிலோமீட்டர் டு த வெஸ்ட் ஆஃப் டவுன் இ. ஸோ இயோட இயோட வெஸ்ட்ல எஃப். ஸோ 6 கிலோமீட்டர்னா அப்படியே பர்பெண்டிகுலரா பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா டிவைட் பண்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இது 6 கிலோமீட்டர் அப்படின்னா ரிமைனிங் இங்க 6 கிலோமீட்டர் இருக்கிறதா அர்த்தம். வெயிட் இன்னும் கம்ப்ளீட் ஆகல. அண்ட் தென் அடுத்த பாயிண்ட் என்ன இருக்கு? டவுன் ஜி இஸ் 2 கிலோமீட்டர் டு த நார்த் ஆஃப் டவுன் எஃப். ஜி இஸ் 2 கிலோமீட்டர் டு த நார்த் ஆஃப் டவுன் எஃப். எஃப் இருக்கு இல்லையா? 2 கிலோமீட்டர் நார்த்ல தான் ஜி இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் டவுன் ஹெச் இஸ் 5 கிலோமீட்டர் டு த ஈஸ்ட் ஆஃப் டவுன் ஜி. 5 கிலோமீட்டர் ஈஸ்ட்னா இந்த டைரக்ஷன் இல்லையா? ஈஸ்ட்னா இந்த டைரக்ஷன். பட் இங்க 6 கிலோமீட்டர் அப்படின்றதுனால நம்ம சும்மா இது 5 கிலோமீட்டர். யாரு? இங்க ஹெச். ஓகே அடுத்த பாயிண்ட் டவுன் ஜி அண்ட் 2 கிலோமீட்டர் டு த சவுத் ஆஃப் டவுன் ஐ. யாரு? ஹெச் இஸ் சவுத் ஆஃப் டவுன் ஐ. கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்கு இங்க. இந்த டயக்ராம் நம்ம ஒழுங்கா வரைஞ்சிருக்கணும். ஐ இங்க நான் இமேஜின் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஐயோட 2 கிலோமீட்டர் சவுத்துல தான் யார் இருக்காங்க? ஹெச் இருக்காங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கிளியரா இல்ல. ஓகேவா? பட் இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ரைட். அடுத்ததான் என்னன்னு பாருங்க. டவுன் ஜே 6 கிலோமீட்டர் டு த ஈஸ்ட் ஆஃப் டவுன் ஐ. ஐயோட ஈஸ்ட்னா இந்த டைரக்ஷன் இல்லையா? ஈஸ்ட்ல என்ன யார் இருக்காங்க? ஜே. அவங்க எவ்வளவு கிலோமீட்டர்? 6 கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த பாயிண்ட் மூலமா இல்லையா? எக்ஸாக்டா தெரியுது. வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் டவுன் ஜி வித் ரெஸ்பெக்ட் டு டவுன் பி அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது நம்ம கேள்வி கேட்டாங்கன்னா அந்த கேள்விக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லிக்கலாம். பட் இதுதான் அரேஞ்ச்மெண்ட். ஓகேவா? சரி, நீங்க என்ன நான் சொல்ல வரேன்னா, இதை பாஸ் பண்ணிட்டு எந்த அளவுக்கு வேகமா அந்த கொஸ்டினை ரீட் பண்றீங்க, அப்சர்வ் பண்றீங்க, கம்ப்ளீட் பண்றீங்கன்றது தான் மேட்டர். ஓகேவா? உங்களுடைய புரிதலுக்காக உங்களுக்கு வேணும்னு தெரியும், இந்த மாதிரிலாம் மிஸ்டேக் நடக்கும் தெரியும். அதனாலதான் இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதை பார்த்து நீங்க வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்ரோச் பண்றதுக்கான விதம் இதுதான். பிகினரா இருந்தா இதை தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி எனக்கு தெரியும் அப்படின்னா அதை ப்ராக்டிஸ் செஷனா எடுத்துக்கணும். புரிஞ்சுதா? ரைட். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை உங்களிடம் நன்றி, வணக்கம். சதீஷ்குமார். தேங்க்யூ.